பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாச தூண்டல் எனும் தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கின்ற ஒரு நிகழ்வு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் சொல்லும்போது ஒரு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்து அவர்கள் மத்தியில் நிறுத்தி, மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றும், இந்த பிள்ளை போல் தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்றும் கூறுகிறார். அதன் பின்பதாக மத்தேயு 18:6 வசனத்தில் நாம் பார்ப்போமே ஆனால், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்து போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த சிறியவர்கள் யார்? இந்த சிறியவர்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறவர்கள் விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்கள் அல்ல, விசுவாசத்தில் பெரிய அளவில் வளர்ந்தவர்கள் அல்ல, பரிசுத்தத்தில் பூரணப்பட்டவர்கள் அல்ல, நீதியில் கர்த்தரை எதிர்பார்க்கிற அந்த நீதியில் விருத்தி அடைந்தவர்கள் அல்ல. ஆனால் இவர்களுக்கு ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருப்பார்கள். வாழ்வானாலும் தாழ்வானாலும் எதுவாயிருந்தாலும் இயேசுவனிடத்தில் ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிற நபர்களை தான் சிறியவர்கள் என்று தேவன் இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த சிறியவர்கள் மேல் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருந்தார். தொடர்ந்து நாம் வாசிப்போமே ஆனால், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஒரு ஆடு தொலைந்து போனால் எவ்வாறு அதை தேடி செல்வான் என்பதையும் இதில் அவர் கூறியிருக்கிறார். இங்கு தேவன் நீதிமான்களை விட பாவத்தில் விழுந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் மேல் தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பாவத்தில் விழுந்திருக்கலாம், பாவ சேற்றில் அமிழ்த்தப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி அவர்களுடைய மனதே அவர்களை குற்றவாளிகளாய் நியாயம் தீர்த்து கொண்டு, அவர்களுடைய மனதே அவர்களை ஒரு ஐயத்துக்குள் வைத்து கொண்டு, உன்னால் பரிசுத்தவானாய் வாழ முடியாது என்றோ இல்லை மற்றவர்கள் அவர்களை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கலாம். அப்படி எல்லா குற்றச்சாட்டுகள் மத்தியிலும், எல்லா நிந்தைகள் மத்தியிலும் தன்னுடைய சொந்த மனசாட்சியை அவர்களை குற்றவாளியாய் குற்ற மனசாட்சியை அவர்களுக்கு கொடுக்கிற போதிலும், வாதிக்கிற போதிலும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களைத்தான் இங்கு சிறியவர்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அவர்கள் மேல் தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இதே அதிகாரத்தில் நாம் வாசிப்போமே ஆனால், இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பரலோக தேவனின் சித்தம் அல்ல, பிதாவினுடைய சித்தம் அல்ல. எனவே ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம் அநேக காரியங்களில் விழுந்து விழுந்து எழுகிறவர்களாய் இருக்கலாம். பரிசுத்தத்தை வாஞ்சித்தும் நம்மளால் அந்த பரிசுத்தத்தில் பூரணப்பட முடியாமல் இருக்கலாம். விசுவாசத்தில் தேர வேண்டும், விசுவாசத்தில் வல்லமையாய் எழும்ப வேண்டும் நம் வாஞ்சித்தும் நம்மால் அதன் பூரணத்திற்கு வர முடியாமல் இருக்கலாம். அநேக காரியங்கள், தேவன் எதிர்பார்க்கிற அன்பு, தேவன் எதிர்பார்க்கிற மன்னிப்பு, தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுபாவம் நமக்கு தெரிந்தும் அதை வாஞ்சித்தும் அதற்குள் பூரணப்பட முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இங்கு தேவன் அப்படிப்பட்ட நபர்கள் மேல்தான் கரிசனை உள்ளவராய் இருந்து அவர்கள் மேல் தேவன் உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் ஒருபோதும் மற்றவர்கள் நம்மளை குற்றம் சாட்டுகிறார்கள், மற்றவர்கள் நம்மளை அற்பமாய் எண்ணுகிறார்கள், நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்று நாம் ஒரு நாளும் எதிர்மறையான சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் தேவன் நம்மளை எவ்வாறு பார்க்கிறார், பிதாவாகிய தேவனை நாம் கெட்டு போவது அவருடைய விருப்பம் அல்ல என்று எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் தேவனை பார்ப்போம். தேவன் நம் மீது என்ன எண்ணம் வைத்திருக்கிறார், நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், அதை பார்த்து அவர் மீது அன்பு வைத்து நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில்
ஆவிக்குரிய அநேக காரியங்களில் குறைவுபட்டு போராடி கொண்டு சிறியவர்கள் போல் இருக்கிற நம்மை தேவன் ஒரு நாள் அந்த சிறுமையான நிலைமையிலிருந்து ஒரு பூரணத்திற்குள் கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.